திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைக்க முட்டுக்கட்டையாக இருந்தது யார் என்பது குறித்து நீக்கப்பட்ட தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் விளக்கம் அளித்துள்ளார். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரெங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்துள்ள பதிலை தற்போது பார்க்கலாம். நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும், எவ்வளவு ரோசை போட்டாலும், எவ்வளவு ஆவேசமா முடிவெடுத்தாலும் உங்களுடைய எதிரியோட நீங்க சமரசம் வைக்க மாட்டீங்க, சமரசம் செய்ய மாட்டீங்க. அப்ப அதிமுக உங்களுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது உங்க அடிமனசுல பதிஞ்சிருக்கு. உங்க மனசுல பதிஞ்சிருக்குன்னா விஜயகாந்த் மனசுலயும் பதிஞ்சிருக்கணும், பிரேமலதா மனசுலயும் பதிஞ்சிருக்கணும். அதை தாண்டி நீங்கள் குற்றம் சாட்டுவது போல மனசுல பதிஞ்சிருக்கு சார். பணம் வந்து அதிமுக தான் நமக்கு முதல் எதிரிங்கிறது கேப்டன் மனசுல இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன், அதுல என்ன மாற்று கருத்து இல்ல. அதிமுகவிலே தான் நமக்கு முதல் எதிரிங்கிறதுல எங்களுடைய அன்னிக்கு வந்து அது உடன்பாடு இல்ல. அவர்களுக்கு முதல் எதிரியா இன்னைக்கு திமுக தெரியுது. அவங்களுடைய செயல்பாடுகள் எனக்கு அப்படித்தான் படுது. ஏன் ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு யோசிக்க கூடாது? நீங்க எப்படி திமுக பிரதானமா அவங்களுக்கு எதிராக தெரியுதுன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேருமே தள்ளி வைக்கிறாங்கன்னு யோசிக்கலாம்ல? இல்லையே சார், அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இருந்தது இந்த முடிவு. அவங்க அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க, நீங்க சொல்லலாம். இவ்வளவு தூரம் அவங்க இந்த மாதிரி முடிவெடுக்க மாட்டாங்க. இது போன்ற முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை சார். உள்ள இருந்து பாக்குறோம்ல சார். நாங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல இவங்க ஆரம்பத்திலிருந்து முட்டுக்கட்டை போட்டுட்டே தானே வராங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்ன்றதுதான் அவங்களுடைய முதல் ஆசை. பிஜேபி கூட போகணும் 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 முயற்சி எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. விஜயகாந்தோட ஆசையா, பிரேமலதா ஆசையா? அன்னியோட ஆசை. கேப்டனுக்கு பிஜேபி கூட போகணுன்ற ஆசை இல்லையே. எங்க அன்னிக்கு தான் ஆசை பிஜேபி கூட நம்ம போகணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தான், கேப்டனுக்கு கிடையாது.